அந்த முட்டாள் பெண் ஒரு பசுவின் தலையில் பலமாக தேங்காயால் அடிக்கிறாள். பின்னர் அந்த பசுவின் அப்பாவி கன்றை தூக்கி பாலைவனத்திலிருந்த ஆழமான ஒரு குழிக்குள் வீசிவிடுகிறாள். அந்த கன்று வெளியே வர முடியாமல் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறது. அதை தேடி வந்த பசுவும் தவறி அதே குழிக்குள் விழுந்து விடுகிறது. இருவரும் சேர்ந்து உதவி கேட்டு உரக்க கத்துகிறார்கள். அப்போது அங்கே வழியாக சென்ற ஒரு பெண்ணுக்கு அந்த அலறல் சத்தம் கேட்கிறது. அவள் குழிக்கருகே சென்று பார்த்தபோது பசுவும் அதன் கன்றும் குழிக்குள் சிக்கித் தவிப்பதை பார்க்கிறாள். இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அருகிலிருந்த சிவலிங்கத்திடம் ஓடிச் சென்று அமர்ந்து நடந்த அனைத்தையும் சொல்லி வேண்டிக் கொள்கிறாள். சிறிது நேரத்தில் பகவான் சிவன் தோன்றி அந்த பெண்ணுடன் குழிக்கருகே வருகிறார். தமது தெய்வீக சக்தியால் குழிக்குள் ஒரு படிக்கட்டை உருவாக்குகிறார். அடுத்த நொடியில் பசுவும் அதன் கன்றும் பாதுகாப்பாக வெளியே வந்து விடுகின்றன. பசுவும் அதன் கன்றும் மகிழ்ச்சியில் குதித்து ஆடுகின்றன. ஆனால் சிவனுக்காக யாரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணல. Download ShareChat.